திருப்பதி ஏழுமல வெங்கடேசா, இந்த நாசஸ்கிட்ட இருந்து எங்களை கொஞ்சம் காப்பாத்துற ஆசா. மலை ஏறி வாரம் ஒன்றத்தையும் எங்க ஆனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆஃப்டர் தி கிரேட் ரிலேஷன்ஷிப் வித் அ நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர், அவரோட சேர்ந்ததுக்கு பிறகு நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிசாஸ்டராக மாறிடுச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த விதமான ஒரு கஷ்டமான ஒரு கோர் ரொம்ப ரொம்ப கீழே இருந்தாலும் கூட உங்களால் ஒரு நார்சிசிஸ்ட் இருந்து ஒரு சரியான ஒரு ப்ரொடெக்ஷனை நாம் அவங்கக்கிட்ட கிளைம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து நாம் ஒரு சரியான ப்ரொடெக்ஷனை நாம் என்ன பண்ணிக்க முடியும்னா, அவங்ககிட்ட கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷனை நம்ம செக்யூர் பண்ண முடியும். நீங்கள் நார்சிசிஸ்ட் கூட இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிட்டேன் இன்னும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் சரி, இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒட்டு மொத்தத்தில் நீங்கள் எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, அட் த சேம் டைம் ப்ராக்டிக்கலாகவும் சரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? நான் சின்ராஜா விடு வண்டியை போட்டேன். Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. What is that? How to protect myself from the narcissist? ப்ளூரல் ஃபார்மில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஆமாம், ஒரு கூட்டமே நம்மளை சுற்றி நார்சிஸ் மாதிரியான ஆட்கள் இருந்தாலும் கூட அவர்களிருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தலாமா? எஸ், மோர் தென் இட். த ஃபஸ்ட் ரூல், that is the most people miss this matter. Yep. ஃபஸ்ட்டு ரூல் என்ன? ஸ்டாப் எக்ஸ்பிளைனிங். ஃபஸ்ட்டு உங்களுடைய எமோஷ்னல் எனர்ஜியை, உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை, உங்களுடைய கிளாரிட்டியை, இது வரைக்கும் கற்றுக்கிட்ட உங்களுடைய அவேர்னஸை, முக்கியமாக உங்களுடைய டைமை, உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நீங்கள் முதல்ல நார்சிசிஸ்ட் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயங்கிறது ஸ்டாப் எக்ஸ்பிளைனிங். எப்போ பார்த்தாலும் நார்சிசிஸ்ட் உங்களை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இப்படி பண்ணலை, நான் அப்படி பண்ணலைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கேள்வி கேட்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு கடத்துக்கு மேலே அதுவே ஒரு ஆட்டோ ஃப்ரேம் மோடில் போய் நாம் அவங்க கேள்வியே கேட்கலைனாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. அவங்க கேட்டாலும் முதல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணாதுங்க. ஆமாம் இல்லைங்கிற பதிலை சொல்லுங்கள், இன்ஃபர்மேஷன் கொடுங்க. மற்றபடி அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எதுக்காக நீங்கள் உங்களை சுய விளக்க கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸ்டாப் ஓவர் ஷேரிங். ஒரு நார்சிசிஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, அவங்க நமக்கு ஒரு பெரிய லைஃப் த்ரெட்டாக இருக்காங்கங்கிறது தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கி இல்லை என்னைக்காவது ஒரு தடவை ஒன்று நம்ம அவங்கள விட்டு ஓடிடலாம், இல்லை அவங்க நம்மளை விட்டு ஓடிடலாம், ஏதாவது ஒட்டு மொத்தத்தில் நம்ம ஹீல் ஆகிடலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சுங்கிற பட்சத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கிறது, நாம் நம்மளோட இன்ஃபர்மேஷன் பற்றியும் நம்மளோட டீட்டெயில்ஸ் பற்றியும் எதை பற்றியும் நாம் முதல்ல ஓவர் ஷேர் பண்ணுறது நிப்பாட்டணும். இது வரைக்கும் ஓவர் ஷேர் பண்ணாலும் பரவாயில்ல, இனிமேல் நடக்கிற விஷயங்களை ஓவர் ஷேர் பண்ணாமல் இருக்கணும். வெறும் ஷேர் பண்ணணும், என்ன நடக்குது அது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணுங்கிற கட்டாயம் இருந்தால், ஒரு வேளை ஷேர் பண்ணலைன்னா நமக்கு ஏதாவது கான்சிக்வன்சஸ் வரும் அப்படிங்கிற பிரச்சனை இருந்தால், அப்போ நீங்கள் அதை ஜஸ்ட்டு ஷேர் மட்டும் பண்ணலாம், ஓவர் ஷேர் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்தை அப்படியே உட்காந்துட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி இது இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்கன்ட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கேரக்டரோட சேர்த்து உங்களுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, எங்கேருந்து சப்போர்ட் வருது, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க, இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களை என்கரேஜ் பண்ண போகிறாங்க. எல்லாத்தையும் எப்படி ஸ்டாப் பண்ணுறது, அவங்கக்கிட்டேருந்து உங்களை எப்படி ஐசோலேட் பண்ணுறது, உங்களுடைய ரிசோர்ஸ் கிட்டேருந்து உங்களுடைய எபிலிட்டியிலேருந்து உங்களை அப்படியே டிட்டாச் பண்ணி உங்களை எப்படி டம்ப் பண்ணுறது, இந்த விஷயங்களை எல்லாத்தையும் அவர்கள் செய்வதற்கு நாளைக்கு உங்களுக்கு அகைன்ஸ்டாகவே நீங்கள் கொடுத்த இந்த ஓவர் ஷேரிங் மூலமாக நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனுங்கிறது உங்களுக்கு அகைன்ஸ்டாக அவங்க யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல் வித் இட். ஸ்டாப் ப்ரூவிங் இன்னசென்ஸ். நீங்கள் இன்னசென்ட்டாக இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற, அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிற, உங்களை சுற்றி இருக்கிற சில நல்லா உங்களுக்கு தெரியுமா? அது போதும். இவங்கக்கிட்ட நம்ம அகைன் அண்ட் அகைன் நான் ஒரு டாக்ஸிக் கிடையாது, நான் ஒரு செல்ஃபிஷ் கிடையாது, ஏன்னா நான் ஒரு பேரண்டிங்லாம் நான் சரியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அந்த மாதிரி பண்ணல இந்த மாதிரி பண்ணலன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை.
நாம் நம்மளோட இன்னசென்ட்டை நம்ம நல்லவங்க தான், நம்ம நல்ல எண்ணத்தில் தான் செய்கிறோங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து அப்படியே நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால வந்து ஒன்றும் அவங்கள நம்மளை அப்படி சொல்லலை. கான்சியஸாக நம்மளை டாமினேட் பண்ணணுங்கிறதுக்காகவே, நீங்கள் உங்களை டாக்ஸிக்காக நீங்கள் உங்கள் செல்ஃபை ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காகவே அவங்க செய்கிறாங்களே தவிர என்ன மற்றபடி வந்து அதோ அவங்களுக்கு புரியாமல் வந்து இருக்கிறாங்க, நீங்கள் போய் புரிய வைக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. காட் இட்? ஸ்டாப் சீக்கிங் க்ளோஷர். எல்லா பிரச்சனைக்கும் வந்து அவங்க கூட உக்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வரணும். ஒரு முடிவுக்கு வந்து அடுத்து வந்து நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு வேலையே வேண்டாம். அவங்க என்றைக்குமே ஒரு க்ளோஷர் கொடுக்கவே மாட்டாங்க. க்ளோஷர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வந்து எல்லா தப்பையும் ஒத்துக்கணும். தப்பே பண்ணலைனாலும், நீ அப்படி சொல்லவே இல்லைனாலும், நீ அப்படி சொன்னேன்னு ஒத்துக்க. நீ அப்படி செய்யவே இல்லைனாலும் செஞ்சேன்னு ஒத்துக்க. செஞ்சேன்னு ஒத்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இந்த ஒரு விஷயம் தானே, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? உனக்கு க்ளோஷர் வேணுமா? இந்த பிரச்சனை இனிமேல் அடுத்த கடத்துக்கு போகக்கூடாதா? அப்போ நீ வந்து எல்லாத்தையும் ஒத்துக்க. நீ ஒரு அக்யூஸ்ட், நீ வந்து க்ரைம் பண்ண ஒரு ஆள், நீ எந்த அளவுக்கு மேனிப்புலேட்டிவான ஆள். அல்டிமேட்டாக நீயே ஒரு நார்சிசிஸ்ட் என்பதை ஒத்துக்கொள். உனக்கு சைக்கலாஜிக்கல் அசிஸ்டன்ட் தேவைங்கிறத ஒத்துக்க. நீ ஒரு மாதிரி மென்டல் டிஸார்டரில் போயிட்டேங்கிறத ஒத்துக்க. ஒரு நாள் நம்மளுடைய குழந்தையெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சுங்கிறத ஒத்துக்க. அப்போ தான் இந்த ஆர்குமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுவேன்னா, அப்படி ஒன்றும் நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டாம் சார். ஸோ ஸ்டாப் சீக்கிங் க்ளோஷர். நார்சிஸ் கூட இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராது. ஏன்? அவங்க கான்ஷியஸாக தான் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் முடிவு வராது. பிரச்சனையும் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்னது, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வந்து திருப்பி நம்மக்கிட்ட நார்மலாக பேசுவாங்க. அடுத்த நாள் வந்து நார்மலாக பேசுவாங்க, நான் சம்மந்தமே இருக்காத மாதிரி. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே ஹேங் ஆன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஹேங் ஆன் பண்ணிகிட்டே இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. அதை உட்காந்து திருப்பி நீங்கள் வந்து ரீக்ளைம் பண்ணி அதுக்கு வந்து ஒரு க்ளோஷர் கொடுக்கலாம், ஒரு ஹாப்பி நோட்ஸ் கொடுக்கலாங்கிற கதையெல்லாம் விட்டுருங்க. யூ ஆர் நாட் டீலிங் வித் அ நார்மல் ஹியூமன் பீயிங், யூ ஆர் டீலிங் வித் அ டிஸார்டர் பேஷண்ட். This is what you need to understand, right? Emotional armor. நம்மளை நம்ம எமோஷ்னலி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது? The first thing, set the consequences. நீ அவங்கக்கிட்ட ப்ளீஸ் பண்ணி நீ வந்து என்னை இதில் டிஸ்டர்ப் பண்ணாத, நீ அதில் டிஸ்டர்ப் பண்ணாத, என்னை வந்து லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆக விடு, என்னை வந்து நல்லா பேரண்டிங் பண்ண விடு, ஏன்னா இன்னும் விஷயங்களை பண்ணி, இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ளீஸ் பண்ணி செய்யணும்னு நினச்சா நீங்கள் கடைசி வரைக்கும் நார்சிசிஸ்ட் கிட்ட வந்து எந்த விஷயத்தையும் வாங்க முடியாது. கடைசி வரைக்கும் அந்த பவுண்டரியை உங்களால் செட் பண்ணவே முடியாது. நீங்கள் உங்களை நார்சிசிஸ்ட் கிட்டேருந்து உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்கக்கிட்ட அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி, அவங்கள ப்ளீஸ் பண்ணி, அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு, வித் whom are you dealing? Right? That is very important thing, right? Right. யார் கூட நீங்கள் டீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஸோ we need to set the consequences. நீ இப்படி பண்ணேன்னு சொன்னால் நாளைக்கு இதை நான் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். உனக்கு நாளைக்கு டேஞ்சர் ஆகும், இந்த டேஞ்சர்லேருந்து உடனே நீ ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால் நீ அந்த விஷயங்களை செய்யாமல் அது போதும். அப்படி தான் நம்ம வந்து இவங்களை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமே தவிர இவங்ககிட்ட எதையும் போய் அண்டர்ஸ்டாண்டபிளாலாம் போயெல்லாம் நடக்காது. Set the consequences. Enforce consistently. வெயிலானாலும் புயலானாலும், நாளைக்கு ஏதாவது ஒரு விக்டிம் ப்ளே அவங்க பண்ணாலும், அப்படியே ஒரு லவ் பாம்பிங் பண்ணாலும், அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம பஸ்லேருந்து வாழலாங்கிற மாதிரி பலவிதமான டைலாக்கை விட்டாலும், மௌனராகம் படத்தில் வர மாதிரி கதையெல்லாம் வந்து பல விஷயங்களை சொன்னாலும், எல்லாத்துக்கு முன்னாடி நம்மளை புகழ்ந்து பேசினாலும், தான் வந்து ரொம்ப மாறிட்டேன் அப்படின்னு அப்படியே ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக வந்து காட்டிக்கிட்டாலும், அவங்களுடைய டாக்ஸிக் பிஹேவியர்லாம் விட்டுற மாதிரி அவங்க காட்டிக்கிட்டாலும், ரொம்ப ஒழுக்கமாக நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாலும், இது எல்லாமே போய் இது எல்லாத்துக்கு மேலே ஒரு முறை வந்து இந்த மாதிரி சிவியராக வந்து பண்ண ஒரு நார்சிசிஸ்ட் ட்ரைட்ஸை வந்து சிவியராக வெளிப்படுத்தின ஒரு ஆள் திருந்த போவதே கிடையாது. அது ஒரு அது வந்து ஏதோ ஒரு பிஹேவியராக இருந்தால் அது திருந்தலாம், எல்லோரும் மனுஷங்க ரியலைஸ் பண்ணி. இது வேறு கதை, இது டிஸார்டர். இது திருந்ததுக்கான வாய்ப்புகள் கிடையாது. திருந்ததுங்கிற அந்த விஷயங்களே இருக்காது. இப்போ நம்மளுடைய கேரக்டர்லேருந்து நம்ம திருந்திப்போமா? நாம் வந்து இவ்வளோ நாள் வந்து மனுஷங்களாக வாழ்ந்துட்டோம், நம்ம திருந்தி இனிமேல் திருப்பி விலங்குகளாகவே மாறிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. அது நம்மளோட பேசிக் கேரக்டரில் அது. அதே போல் அவங்களுடைய டிஸார்டருங்கிறது அவங்களுடைய பேசிக் கேரக்டர். ஸோ திஸ் இஸ் வாட். என்ன அவங்க வந்து நாளைக்கு பண்ணாலும் கூட நீங்கள் என்றைக்குமே இந்த மாதிரி கான்சிக்வன்சஸை செட் பண்ணுறதுலையோ, ஏன்னா அவங்க வந்து இப்படியே மாறுறாங்கங்கிறதுக்காக வந்து உங்களோட எல்லா விதமான விஷயத்தையும் விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்றைக்குமே நீங்கள் மாறாமல் இருங்க.
அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. பலவிதமான டெல்யூஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக பலவிதமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களோட கேரக்டரை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களோட கேரக்டரை அவங்க செஞ்ச தப்புகளுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பல நேரங்களில் நல்லா தான் நடந்துப்பாங்க. டோன்ட் ரியாக்ட். ரெடியூஸ் த ஆக்சஸ். உங்களுடைய ஃபோன் பாஸ்வேர்டு அவங்களுக்கு தெரியுமா? உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு அவங்களுக்கு தெரியுமா? பேங்க் பாஸ்புக் அவங்களுக்கு தெரியுமா? உங்களோட லாக்கரோட பாஸ்புக் தெரியுமா? அதுக்கான எல்லா விதமான ஆக்சஸ் அவங்களுக்கு இருக்கா? உங்கள் ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் இருக்கா? தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் ஃபுல்லாக சரண்டர் ஆகிட்டீங்க. இந்த மாதிரியான எல்லா விதமான ஆக்சஸும் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன்ஸ் யூ கேம் டு நோ திஸ் இஸ் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் செய்ய வேண்டிய எல்லா விதமான விஷயத்தையும் இதில் செய்யணுங்கிற எந்த விதமான டியூட்டிஸும் உங்களுக்கு கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? யாராவது ஒருத்தவங்க இது நார்மல் ரிலேஷன்ஷிப் தான், நீயா ஓவர் இமேஜின் பண்ணிக்கிற அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி 250 வீடியோ நம்ம பண்ணி வச்சுருக்கோம், போய் காட்டுங்க. அதுக்கு மேலே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் அவங்கள அப்படியே விட்டுருங்க. அவங்க வேறு ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் அவங்க அப்படியே ஃப்ரீ ஆக்குபேடாக இருக்கிறாங்க, அவங்கள விட்டுறணும். அவங்க வேறு ஒரு மோட்டிவில் இருக்காங்க, அவங்கள விட்டுறணும். ரைட்? ஸோ we need to reduce these all the access. கான்சிக்வன்ஸை செட் பண்ணுங்கள், ஆக்சஸை ரெடியூஸ் பண்ணுங்கள். அகைன் திருப்பி ஒரு கான்சிக்வன்ஸ் செட் பண்ணுங்கள், திருப்பி ஆக்சஸை ரெடியூஸ் பண்ணுங்கள். ரெடியூஸ் பண்ணி உங்களை நீங்கள் எல்லா விதமான விஷயங்கள்லையும் உங்களை நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்கப்பா. ப்ரொடெக்ட் யுவர் வெல்த், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். நாளைக்கு நீங்கள் வாழணும், உங்களுடைய குழந்தைங்க வாழணும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு வேளை புது லைஃப் இருந்ததுன்னா அவங்க வரக்கூடிய ஆட்கள் வாழணும், உங்களுடைய பேரண்ட்ஸ் வாழணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு வெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஃபினான்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அது என்னைக்கு நீங்கள் விட்டு கொடுக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அப்படி நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தான் நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டுங்கிற ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு நிலைமை வந்ததுன்னு சொன்னால், நீங்கள் இன்னசென்ட்டே கிடையாதுன்னு ஒத்துக்குங்க பேசாமல். தேவையே இல்லை. அப்படி வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து விட்டுட்டு ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அவங்கள விட்டுட்டு ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் எல்லாத்தையும். என்ன முடியாதுல்ல? அவங்க வெல்த்தை அவங்க வச்சுக்கிட்டோம், தாராளமாக வச்சுக்கிட்டோம். அவங்க சம்பாரிச்சாங்க, அவங்க வச்சுக்கிட்டாங்க, நியாயமாக நடந்து போமே, தாராளமாக வச்சுக்கிட்டோம். என்னுடைய வெல்த் எனக்கானது, என்னுடைய குழந்தைகளுக்கானது, என்னுடைய வருங்காலத்துக்கானது, என்னோடய ஃப்யூச்சருக்காக நான் அதை வச்சுருக்கிறேன். நான் விடவே மாட்டேன், விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறதுல ரொம்ப ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தவறே இல்லை. பி பிரேவ். ரைட்? இன்டர்னல் ப்ரொடெக்ஷன், திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது, அவங்கள எக்ஸ்டர்னலாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது, நாம் இன்டர்னலி நம்மளை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. யார்கிட்ட இருந்து? அவங்க ஏற்படுத்தின எமோஷனல் வூண்ட்ஸ்கிட்ட இருந்து, அவங்க ஏற்படுத்தின மேனிப்புலேஷன், அந்த மேனிப்புலேஷன் மூலமாக அந்த செல்ஃப் டவுட்டு, அந்த செல்ஃப் டவுட் மூலமாக வரக்கூடிய பலவிதமான ஓவர் திங்கிங்லேருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்க வேண்டியது இருக்குது. திஸ் இஸ் குவைட் கிரிட்டிக்கல், ரைட்? ஹீல் த ட்ராமா பாண்டிங். we need to heal from the trauma bonds. அது ஒரு செயின். அந்த செயின் அகைன் அண்ட் அகைன், அது ஒரு பேய் மாதிரி நமக்குள்ளே வந்துட்டு அகைன் அண்ட் அகைன் அது என்ன சீக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு எமோஷனல் சப்ளைவை கொடு, அவங்க சொன்ன மாதிரி செஞ்சு கொடு. அவங்களுக்கு தேவையான விஷயத்தை டேரெக்டாக நீ செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் இன்டேரக்டாவது அவங்களுக்கு சிக்னல் அனுப்பி நான் வந்து உனக்காக இருக்கிறேங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிட்டே இரு. இப்படின்னு உங்களோட எமோஷனல் பாண்டிங்கிறது சொல்லிக்கிட்டே இருக்கும். அது ஒரு காக்னிட்டிவ் பிகாஸ். உங்களோட சிந்தனையிலேயே, காக்னிட்டிவ் பயாஸ்னால் என்ன? உங்கள் சிந்தனையிலேயே அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அது வந்து உங்களோட சிந்தனையிலே ஒரு தலைபட்சமாக அவங்களுக்கு ஃபேவரபுளாக திங்க் பண்ண வைக்கும். திங்க் பண்ண வச்சுட்டு போகுது, அதனால் தப்பு இல்லை. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்களுக்கு நீங்கள் ஃபேவரபுளாக திங்க் பண்ண போகும்போது உங்களை நீங்கள் இழக்கிற மாதிரி வரும். இதுதான் அவங்களுடைய கோர் டிமாண்ட். ஸோ அதை வந்து உங்களுக்குள்ளேருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ராமா பாண்டிங்கை பிரேக் பண்ணணும். ரைட்? அட்ரஸ் அப்ரூவல் அடிக்ஷன். நம்மளோட ஐடென்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆகி நம்ம ஜீரோவாகி, நம்மளோட செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது ஜீரோவாகி ஒரு நெகட்டிவ் செல்ஃப் எஸ்டீம் போகும்போது அகைன் அண்ட் அகைன் எல்லா விதமான விஷயத்துக்கும் அவங்கக்கிட்ட தான் அந்த அப்ரூவலை வந்து நம்ம சீக் பண்ண வேண்டியது இருக்கும். இது சரியா, இது தப்பா, இதை கரெக்டாக பண்ணியிருக்கனா, இதனால் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இதை நான் இதுக்காகத்தான் பண்ணேன், இப்படின்னு எந்த விதமான அப்ரூவலையும் நம்ம சீக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி சீக் பண்ணுறோன்னா நம்ம அந்த அளவுக்கு வல்னரபுளாக இருக்கிறோம். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ளீஸிங் தான். அப்போ வல்னரபுளான இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட எபிலிட்டி அதிகப்படுத்தி நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுக்கு வரணும், நம்மளுடைய ஹை செல்ஃப் எஸ்டீம் லெவலுக்கு வரணும். அப்படி வந்தோன்னா நம்ம மேலே வந்து அதிகமான கான்ஃபிடென்ட்டோ செல்ஃப் ட்ரஸ்ட்டோ வந்துருச்சுன்னா இனிமேல் இவங்களை போய் நம்ம அப்ரூவல் சீக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எந்த விஷயத்துக்கு அவங்களுடைய அப்ரூவல் தேவையில்லை. ரைட்? ஸ்ட்ரென்தன் த செல்ஃப் ட்ரஸ்ட். இந்த உலகம் உங்களை நம்பணும்னு சொன்னால், நீங்கள் நாளைக்கு வாழ்க்கையை ரீபில்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த உலகம் உங்களை நம்பணும், இந்த சொசைட்டி உங்களை நம்பணும்ல. அப்படி நம்பணும்னு சொன்னால் உங்களை நீங்கள் நம்பணும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரியான பிஹேவியரை நீங்கள் வளர்த்துக்கணும்.
எந்தெந்த பிஹேவியர்லாம் அகைன் அண்ட் அகைன் உங்கள் மேலே வந்து உங்கள் மேலே இருக்கிற உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை குறைக்குமோ, உங்களுடைய வேல்யூஸை வந்து குறைக்குமோ, அந்த பிஹேவியர்லாம் தூக்கி போடுங்க. எந்தெந்த பிஹேவியர்லாம் உங்களுக்கு இன்ஸ்பைரிங்கான தாட்ஸை கொடுக்குமோ, ஒரு ஹோப்பை கொடுக்குமோ, கடைசியாக ஒரு ட்ரீமை கொடுக்குமோ. இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை எது கொடுக்குமோ அந்த மாதிரியான பிஹேவியரை தேடி தேடி பிடிச்சி அது எல்லாத்தையும் உங்களோட லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய பிரச்சனைகளாக நம்மக்கிட்ட கவுன்சிலிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய சேலஞ்சஸை டைரெக்டாக மீட் அவுட் பண்ணுங்கள். அது ஏன் வருது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங் வாங்க. ரைட். அண்ட் எக்ஸிட் சேவியர் ரோல். இந்த உலகத்தில் நீங்கள் யாரையும் காப்பாற்ற வரவில்லை. இந்த உலகத்தில் உண்மையிலேயே ரொம்ப அப்பாவித்தனமாக ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்கள நீங்கள் காப்பாற்றியே ஆகணும்னா அது நீங்கள் தான், வேறு யாரும் கிடையாது. நீங்கள் அப்பாவி நினைக்கிற ஆட்கள் எல்லாம் அப்பாவிகள் கிடையாது. இதுலேருந்தே நமக்கு தெரியுது பார்த்தீங்களா? இதுலேருந்தே எத்தனை மனுஷங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாருங்கள். இப்போ இவங்களை வந்து போய் சேர்ந்து வாழ நம்மளை சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அவங்க ஒன்றும் அப்பாவி, எதுவும் தெரியாதமா அப்பாவிகள்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு வேறு இன்டென்ஷன் இருக்கும். அதில் ஏதோ ஒரு செல்ஃபிஷான நோக்கம் கூட இருக்கலாம். நல்லவங்களை மட்டுமே பார்த்துட்டு நல்லவங்களுடைய விஷயங்களை மட்டுமே பார்த்துட்டு நம்ம இருந்தோம்னா கடைசி எல்லாரும் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. வாழ்க்கையில் அவங்கவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கவுங்கள அப்படியே நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். நாம் போய் ஒரு நல்லவங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நீ போய் ஒரு பட்டத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ we are not here to save anyone unless we, right? ஓகே, எஸ், தேர் இஸ் அ ஹீலிங் பாத்வேஸ். நிறைய அந்த மாதிரி வந்து நம்மளை ஹீல் பண்ணிக்கிறதுக்கும் இன்னும் பலவிதமான கிளாரிட்டி நமக்கு வர்றதுக்கும் நம்மளுடைய பிஹேவியர் அண்ட் அவங்களுடைய பிஹேவியர், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டென்ஷன் என்ன, எந்தெந்த மாதிரி போகுது, நம்ம லைஃப்பை எப்படி எடுத்துகிட்டு போகலாம், நம்ம இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களில் போய் நமக்கு வந்து எமோஷனல் வூன்ஸ் இருக்குது, நம்ம குழந்தைங்களுக்கு எமோஷனல் வூன்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணி ரீக்ளைம் பண்ணி கொண்டு வரலாம், நமக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை எப்படி அமைச்சிக்கலாங்கிற மாதிரி பல விஷயங்களை கொண்டது தான் நம்மளுடைய ஹீலிங் ஓரியன்ட் ஆன்லைன் கவுன்சிலிங். நம்மளுடைய ஆன்லைன் தெரப்பி செஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அட்டன் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் இதுக்குள்ளே மிங்கிள் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீலாக ஆரம்பிங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வரும்போது we will call you for the group therapy. இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்லாம் நல்லா அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு ரியலைசேஷனுக்கு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் ஓரியன்ட்டுக்கு வரீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக we will call you for the group therapy. குரூப் தெரப்பியில் உங்களை மாதிரி 8 சர்வைவர்ஸ் இருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ அவங்க கூட சேர்ந்து இது பண்ணும்போது நிறைய விதமான எக்ஸ்போஷர் கிடைக்கும். சொசைட்டியை பற்றியும், ஹியூமன் பற்றியும், உங்களை பற்றியும், உங்களோட எமோஷன்ஸ் பற்றியும், பிஹேவியர் பற்றியும் நிறைய தெரிஞ்சிக்க முடியும். நல்லாயிருக்கும். அதுவும் ஆன்லைனில் தான் நடக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய அட்மின் நம்பர் இருக்குது, தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செஷன் அப்படிங்கிறது கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட் செஷனுங்கிறது நான் தான் அட்டன் பண்ணுவேன், அந்த அனலிட்டிக்கல் செஷன். தாராளமாக வாங்க, உங்களை பற்றி பல விதமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சைக்காலஜி இருக்குது, கடைசியாக உங்களை காப்பாற்றுங்கிறத மறந்துடாதீங்க. தட் இஸ் வாட்.